ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு அம்மா அடை பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இரு, கடகடன்னு அரைச்சி உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னைக்கு கார அடை செய்யலான்னு இருக்கேன். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 15 காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு 15 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு இதை அரைச்சிட்டு இதில் வந்து கருவேப்பிலை வெங்காயம் பச்சையாக போட்டு பெருங்காயத்தூள் போட்டு சுட வேண்டியதுதான். அதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி அரைக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பெத்த தேங்காய், 4 பச்சை மிளகா, ஒரு பிஞ்சு இஞ்சி, ஒரு பிஞ்சு புளி, ஒரு 8 முந்திரி, ஒரு 4 ஸ்பூன் உடைச்ச கடலை, தேவையான அளவு உப்பு. இதை போட்டு அரைச்சிட்டு நான் அடை சுட்டுட்டு சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதத்தில் அரைச்சிட்டேன், அடைக்கும் அரைச்சிட்டேன், சட்னிக்கும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுடலாம். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ வந்து இது இருக்கட்டும். இதை சட்னி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அடை சுட்டு காமிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கடுகு பொரிவு தாளிச்சு அடை செஞ்சுக்கலாம் வாங்க. கல் நல்லா காஞ்சிடுச்சு, அடை ஊற்றிக்கலாம். எப்படியும் 1.5 மணி நேரம் ஊற வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உடனே அரைச்சி டக்குன்னு மிக்சியில் அரைச்சி உடனே செஞ்சுக்கலாம். உடனே ரெடி ஆகிடும் சட்னி. இதுவும் ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணி டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஈஸியான ஐட்டம் இது. ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டக்குன்னு அரைச்சி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அந்த சட்னி அடையும் அழகாக அழுக்காக வந்துடும். கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் சிம்மிலே வச்சு செய்யுங்க. அப்போ தான் தீயாமல் செவந்து மொறுன்னு வரும். ஒரு 2 நிமிஷம் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை திருப்பி போட்டு உனக்கு கொடுத்துட்றேன். சுட சுட அடை வெள்ளை சட்னி சூப்பராக சாப்பிடுங்க. ஓகே.